யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், கடவுளுக்கு பயப்படுறது தான் ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஞானம்னா என்ன, புத்தினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஞானம்ங்கிறது அறிவு, அதை செயல்படுத்துறது, செயல் வடிவத்துக்கு கொண்டு வர்றது புத்தி. இப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் என் புத்தி அப்படியே மழுங்கிட்டு. அப்போ பாருங்கள், செயல்படுத்துவது புத்தி. அதையும் இந்த வசனத்தில் பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், கடவுளுக்கு பயந்து நடக்கிறது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அதை செயல் வடிவில் கொண்டு வரும்போது என்ன செய்யணும், பொல்லாங்கான எந்த காரியத்தையும் விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், விலகி விடுவதே புத்தி. அப்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்க ஞானம் இதுதான், பைபிளில் சொல்லப்பட்டிருக்க புத்தி இதுதான். இப்போ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு கண்டிப்பாக பயப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக ஆண்டவருக்கு பயந்துட்டாலே நன்மைக்கும் நன்மை செய்வோம், தீமை செஞ்சால் கூட நம்ம நன்மை தான் செய்வோம். அப்போ மற்றவங்க பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு எவ்வளோ கொடுமை இவன் பண்ணியிருக்கான், ஆனால் பாரு இவன் எல்லாம் நல்லதாகவே அவனுக்கு செய்கிறான், இவன் எனக்கு பிழைக்க தெரியாதவன் போல், வெறும் பைத்தியக்காரன் அப்படின்னு பேசுவாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிற ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம பைத்தியக்காரங்க. புரியுதா? நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் அசர வேண்டாம். ஏன்னா இன்னொரு வசனத்தில் பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. புரியுதா? இந்த உலகத்தில் ரொம்ப ஞானம், நான் தான் ரொம்ப அறிவு, நான் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிட்டு அலைகிறத கடவுளுக்கு முன்பாக ரொம்ப பைத்தியமாக இருக்கிறது. அப்போ ரெண்டும் கான்ட்ராஸ்ட். இந்த உலகத்தில் ஞானம் இருக்கிறவங்க அந்த ஞானம் கடவுளுக்கு முன்பாக பைத்தியமாக தெரியப்படுகிறது. இது கடவுளுக்கு பயந்து அவர் சொல்கிற அந்த ஞானத்தை உடையவர்களாக நம்ம இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பைத்தியக்காரங்க மாதிரி தெரியப்படுவோம். பரவாயில்ல, நம்ம இவ்வுலகத்தின் கண்களுக்கு நம்ம பைத்தியமாக தெரிஞ்சாலும் கடவுளுடைய கண்களுக்கு நம்ம ஞானமும் புத்தி உள்ளவர்களாகவே வாழணும். அதை முயற்சி செய்வோம், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்போம்.